Hello and welcome to Western Cars Productions. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு பேனரமிக் ஷாட்டை எப்படி சீம்லெஸ் ட்ரான்சிஷனில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படி அப்லோட் பண்ணணும், நான் டைரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணும்போது அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இமேஜ் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக குறையுது. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் போடும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஆக்டிவிட்டீஸ் கூடும்போது உங்களுக்கு வியூஸ் கிடைக்கிறதுக்கு, ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்குது. அந்த ரெண்டு காரணங்களுக்குனால நம்ம வந்து இந்த சீம்லெஸ் ட்ரான்சிஷனை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மொபைலில் பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அதுவுமே உங்களோட இமேஜோட குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக குறைக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம லைட் ரூம் அப்புறம் ஃபோட்டோஷாப் ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி சீம்லெஸ் ட்ரான்சிஷனை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராமோட பிக்சர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4:5. இதை வந்து பிக்சல்ஸில் சொன்னோம் அப்படின்னா 1350 உயரம் அண்டு 1080 அகலம். நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டேன். அந்த படத்தை வந்து நான் வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா அந்த படத்தோட உயரம் வந்து எப்பயும் மாறாது, 1350 பிக்சல்ஸ். ஆனால் அகலம் பார்த்திங்கன்னா 2:4:5 நான் போட போகிறேன். அப்போது ஒரு அகலம் 1080, ரெண்டு அகலம் 2160. சப்போஸ் 3 பாகமாக பிரித்து போடுறேன் அப்படின்னா 1080 3 பங்காக நான் வந்து போட போகிறேன். ஸோ 1080 × 3 அப்படின்னு நான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த பேசிக் ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு லைட் ரூம்குள்ளே போகலாம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் அந்த கடலில் எடுத்த ஒரு பேனராமிக் இமேஜ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே வந்து ஒயிட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேனராமிக் பண்ணி ஸ்டிச் பண்ணுது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான சைஸ் இல்லை. ஸோ நான் இதை வந்து ரீகம்போஸ் பண்ண போகிறேன். ரீகம்போஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஓவர்லே ஆப்ஷனுக்கு போகணும். அது வந்து என்னோடய டெவலப்பிங் மெனுவில் இருக்கும். க்ராப் ஓவர்லே அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு வந்து நான் வந்து 6 ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து எனக்கு வந்து கம்போசிஷன் வந்து ஷார்ட் அப்படின்னு இருக்குது. நான் வந்து என்டர் கஸ்டம் போகிறேன். என்டர் கஸ்டத்தில் நான் வந்து அந்த இமேஜை வந்து நான் வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 1080 வரும். ஸோ 2160 அகலம், உயரம் வந்து 1350 பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, என்னோடய இமேஜ் ஃப்ரேம் சைஸ் வந்து அதை ரீஅட்ஜஸ்ட் ஆச்சு. இந்த காம்போசிஷன் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் இன் ஃபோட்டோஷாப் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு இம்போர்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விண்டோஸ் பக்கத்தில் இருக்க வியூக்குள்ளே போகிறோம். வியூவில் நியூ கைட் லேஅவுட் அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா புது விண்டோவில் காலம், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து காலமில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எனக்கு இந்த இமேஜுக்கு 2 காலம் தேவை. அதனால் நான் வந்து நம்பர் 2 கொடுக்குறேன். நீங்கள் இதை 3ஆக கூட பிரிக்கலாம், 4ஆக கூட பிரிக்கலாம். உங்களோட அவசியத்தை பொறுத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கட்டர் வேல்யூன்றது ஒரு காலமுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கட்டர் வேல்யூ 100 கொடுத்தேன்னா இங்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? 2 இமேஜுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எனக்கு கட்டர் வேல்யூ அங்கே 0 இருக்கணும் எப்பயுமே. நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இட் வில் டேக் அட் அஸ் 0. நான் ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது இந்த இமேஜை நான் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, க்ராப் டூல்குள்ளே போகணும். க்ராப் டூல் வந்து நார்மலாக இப்படி இருக்கும். இதுதான் க்ராப் டூல். இதோட உள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்லைஸ் டூல் இருக்கும். நான் ஸ்லைஸ் டூல் கிளிக் பண்ணிட்டேன். ஒரு கத்தி மாதிரியான ஒரு ஐகான் வரும். இதில் வந்து நான் இங்கே வந்து ஸ்லைசஸ் ஃப்ரம் கைட்ஸ், அதாவது நான் போட்டு வச்சுருக்க கைடில் ஸ்லைஸ் பண்ணு அப்படின்னு பண்ணிட்டோம். ஸோ நம்ம இமேஜ் வந்து ஸ்லைஸ் ஆகிடுச்சு. இது நான் வந்து அப்படியே சேவ் பண்ணேன்னா நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபைலுக்குள்ளே போகிறேன், எக்ஸ்போர்ட், சேவ் ஃபார் வெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த புது விண்டோவில் நான் வந்து வியூ வந்து ஃபிட் இன் வியூ கொடுத்துக்கிறேன். இதை நான் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜிஃபாக கிடையாது, ஜேபெக்காக அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா,
இமேஜ் சைஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 4:5 ரேஷியோவில் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1350 உயரம், 1080 அகலம் வேணும். ஸோ நான் இப்போ வந்து 2 படமாக போடுறேன் அப்படின்றதுனால உயரம் வந்து 1350, அகலம் வந்து 1080, 1080. ஸோ நான் வந்து வித்தில் 2160 கொடுக்குறேன். ஸோ என்னோடய உயரம் தன்னால் மாறிடுச்சு, கவனிச்சு பார்த்தீங்களா, 1350. ஸோ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து இமேஜஸ் ஒன்லி ஆர் HTML. நான் இமேஜஸ் ஒன்லி மட்டும் தான் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சேவ் ஆகிடுச்சு. இமேஜஸ் வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு போகிறேன். ஸோ அஸ் யூஷுவல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இமேஜஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் வந்து எந்த இமேஜை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து அப்போ வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும், கவனமாக பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் பிக்சர் எது அப்படின்றத நான் வந்து பார்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ நான் ஃபைனல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்னோடய இமேஜஸ் வந்துடுது. ஸோ இதனால் என்னோடய இமேஜஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகாது, ப்ளஸ் என்னோடய ஆக்டிவிட்டி, என்னோடய அக்கௌண்ட்டில் ஆக்டிவிட்டீஸும் கூடும். ஸோ இது வந்து எல்லா அஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.